எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் என்ன, த்ரோயிங் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ். அதாவது யூசர் டிஃபைன் நம்மளாக யூசரான ஸோ நம்ம டிஃபைன் பண்ணுற எக்ஸப்ஷன்ஸை எப்படி நம்ம வந்து த்ரோ பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னென்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் எரர் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் தான் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ அதில் நாம் பண்ணக்கூடிய எரர் எல்லாத்தையுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணோம்னா, யூசர் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மெத்தட் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எரர் மெசேஜஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறதுக்கு பண்ணோம். அது சின்டாக்ஸ் என்னென்னா, மாடிஃபையர் என்ன மாடிஃபை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மாடிஃபை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் த்ரோ அப்படிங்கிற கீவேர்டு, அப்புறம் நியூங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் யூசர் எக்ஸப்ஷன், அதுக்குள்ளே என்னென்னா நம்ம என்ன மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அந்த மெசேஜை கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது அப்போ எப்போ எரர் வருதோ அப்போ இந்த மெசேஜ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷனை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்னென்னா, டிவைட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோக்ராம் மெயின் மெத்தடுக்குள்ளே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர் இதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ட்ரை பிளாக்குள்ளே ஏக்கும் பிக்கும் வேல்யூ வந்து ஆர்குமெண்ட்ஸாக வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இஃப் சப்போஸ் பியோட வேல்யூ 0வா இருக்கா அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். அதாவது செகண்ட் வேல்யூ 0வா அப்படின்னு சொல்லிட்டு 0வா இருந்தால் என்ன கொடுத்துருக்காங்க, த்ரோ நியூ அந்த 2 கீவேர்டு கொடுத்தா யூசர் எக்ஸப்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, செகண்ட் ஆர்குமெண்ட் ஷுட் நாட் பி 0 அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ட்ரை பிளாக்ல அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, சி வந்து A/B கொடுத்துட்டு அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் சப்போஸ் நமக்கு ட்ரை பிளாக்ல எரர் அப்படின்னா எது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கேட்ச் பிளாக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் யூசர் எக்ஸப்ஷன் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எக்ஸப்ஷனோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் சப்போஸ் அது யூசர் எக்ஸப்ஷனாக இல்லை அப்படின்னா நார்மல் எக்ஸப்ஷனாக இருக்கும். நார்மல் எக்ஸப்ஷன் அப்படிங்கும்போது அது என்னவோ எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸப்ஷனை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இடத்துல பார்த்தோம்னா யூசர் எக்ஸப்ஷன் நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துருந்தோம்ல, அது இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் இங்கே வரும். யூசர் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ் அதை எதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் யூசர் எக்ஸப்ஷனில் ஸ்ட்ரிங் எஸ்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இங்கே எஸ்ஸில் என்ன இருக்கும்னா, நம்ம என்ன மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெசேஜ் இருக்கும். ஸோ அங்கே என்னென்னா எந்த மெசேஜ் அங்கே பாஸ் ஆகிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து என்ன ஃப்ரம் யூசர் எக்ஸப்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்மளை சேர்த்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவுட்புட்டில் பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் அவுட்புட் நமக்கு. அதில் வந்து என்னென்னா 4-0ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஏக்கு 4ம் பிக்கு 0வும். ப்ரோக்ராம் உள்ள ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஷார்ட்ஸ் இயர் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ரம் யூசர் எக்ஸப்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ட்ரை பிளாக்ல நமக்கு வந்து எரர் தான், ஏன்னா பியோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்குது. ஸோ அது ட்ரை பிளாக்குங்கிறது நமக்கு எரர். ஸோ அது என்ன ஆகுனா, கேட்ச் பிளாக்ல வந்து யூசர் எக்ஸப்ஷன் எரருங்கிறனால அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோமோ அந்த ஃப்ரம் யூசர் எக்ஸப்ஷன் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நமக்கு பியோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யூசர் எக்ஸப்ஷனில் என்ன கொடுத்துருந்தோமோ அதுவும் பிரிண்ட் ஆகணும். அங்கே என்ன கொடுத்துருந்தோம்னா, செகண்ட் ஆர்குமெண்ட் ஷுட் நாட் பி 0 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக என்னென்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா யூசர் எக்ஸப்ஷன். இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, யூசர் நம்மளை தப்பு பண்ணியிருக்கோம், அதாவது இந்த 0 கொடுத்தது நம்மளோட மிஸ்டேக்கு. ஸோ இப்போ யூசர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஒரு மெத்தடு மூலயமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். இதுதான் என்னென்னா யூசர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இருக்குன்னா ரீடைரக்டிங் அண்ட் ரீத்ரோயிங் எக்ஸப்ஷன். அதாவது எக்ஸப்ஷனை எப்படி ரீடைரக்ட் பண்ணலாம், எப்படி ரீத்ரோ பண்ணலாம். ரீடைரக்ட் அப்படின்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி விட்டு, ரீத்ரோனா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீடைரக்ட் பார்க்க போகிறோம். ரீடைரக்ட் அப்படின்னா ஒரு மெத்தட் நேமை அதோட நேம் வச்சு கால் கொடுத்துருவோம். ஓகே, கால் கொடுத்து நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, த்ரோஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுனா, இஃப் சப்போஸ் அந்த எரர் அக்கர் ஆனிச்சுனா மட்டும்தான் என்ன ஆகுனா அங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தடு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறது தான் ரீடைரக்டிங் எக்ஸப்ஷன். இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் அப்படிங்கிற கிளாஸு மெயின் மெத்தடுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே ட்ரை பிளாக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்வெர்ட் அண்ட் டிவைட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். அதில் என்ன ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 0, ஆர்குமெண்ட் 1ன்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அது எங்கே போகும்னா கன்வெர்ட் அண்ட் டிவைட் மெத்தடுக்கு வரும். ஸோ கன்வெர்ட் அண்ட் டிவைட் மெத்தட் எங்கே இருக்குன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அங்கே என்ன ஸ்ட்ரிங் S1 S2 அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிவிட்டு
எக்ஸப்ஷன் வந்து அந்த கிளாஸை இங்கே வந்து த்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர் வேரியபிள். ஏக்கு வந்து S1க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை ஏவுக்கும், S2ல் உள்ளது வந்து பிக்கும் அசைன் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சியில் என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் ஏ கமா பி. அப்போ ஏவி பியை டிவைட் பண்ணி அதை வந்து சியில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, நமக்கு இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போது நமக்கு அந்த இடத்துல வந்தோடனே டிவைட் ஏ கமா பி கொடுத்துருக்கோமா, அப்போ டிவைடு மெத்தடு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அது கீழே நம்ம அங்கேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டாட்டிக் இன்ட்டு டிவைடு இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஏ பி கொடுத்துருக்கோம்ல, அந்த ஏங்கிறது இன்டீஜர் எக்ஸுக்கும் பி அப்படிங்கிறது இன்டீஜர் ஒய்க்கும் வந்து அசைன் ஆகும். அசைன் ஆனதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ 0வா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செகண்ட் வேல்யூ 0வா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். பார்க்கும் அங்கே ஒய்யோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் 0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த எக்ஸப்ஷன் மெத்தடை வந்து கால் பண்ண சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இஃப் சப்போஸ் அந்த இல்லை செகண்ட் ஆர்குமெண்ட் 0வா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தேன் எக்ஸ் டிவைடட் ஒய். அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆகிறது எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சி அப்படிங்கிற வேரியபிளில் போயிட்டு சேவ் ஆகும். இதுவே இந்த கன்வெர்ட் அண்ட் டிவைட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல எரர் அப்படின்னா கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கேட்ச் பிளாக்ல என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் அதுக்கான ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். அங்கே என்னென்னா e.get message off அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுன்னா மெசேஜ் என்ன அந்த எக்ஸப்ஷன் ரிலேட்டடான மெசேஜஸை வாங்கி அதை பிரிண்ட் பண்ணும். அது எங்கேயிருந்து பிரிண்ட் பண்ணுன்னா பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ், ஸ்டாக்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கெட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கேயும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போது இதில் ரீடைரக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். மெயின் மெத்தடுக்குள்ளே வந்தோடனே என்னென்னா ட்ரை பிளாக் வருது. ட்ரை பிளாக்ல எக்ஸிக்யூட் பண்ணாமல் அதை என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு மெத்தடு கொடுத்து அதுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணிடுறோம். ஸோ அங்கே அந்த மெத்தட் கொடுக்கும்போது அது எங்கே வந்துடும் அப்படின்னா எங்கே அந்த மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்துடும். அந்த மெத்தடுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்னொரு மெத்தட் டிவைட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு பண்ணும்போது என்ன வந்துடும் அப்படின்னா டிவைட் ஆஃப் மெத்தட் வந்துடும். ஸோ ஒரு இடத்துல அங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணாமல் அங்கே மெத்தட் யூஸ் பண்ணி அது இன்னொரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீடைரக்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸப்ஷன் வரதை நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணுறதா ரீடைரக்டிங் எக்ஸப்ஷன். அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் வேல்யூ 0வா இருந்ததுனால நமக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் 0ன்னு கொடுத்து அது என்ன எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸையும் நமக்கு ஃபுல்லாக கொடுத்தோம். டிவைட் அப்படிங்கிற மெத்தட்லேயும் எரர் வந்திருக்கு, கன்வெர்ட் அண்ட் டிவைட்லேயும் எரர் வந்திருக்கு. ஸோ மெயின் மெத்தட்லேயும் எரர் அப்படின்ற அர்த்தம், எந்தெந்த லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் எந்தெந்த லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் இது பண்ணோம். அந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா மெத்தடும் நம்ம அந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா மெத்தடையும் சொல்லி அதில் என்ன எந்த எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது அதோட ஒர்க்கு. அதே மாதிரி இங்கே அடுத்தது பார்த்தோன்னா 4a அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம். அங்கேயும் பார்த்தோன்னா ஏவோட ஏன்னு கொடுத்துருக்கோம். அது ஆக்சுவலாக ஒரு இன்டீஜர் தான், பட் அங்கே வந்து நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்னா அதுவும் வந்து ஒரு எரர் தான். அந்த எரரையும் என்ன பண்ணோம் அப்படின்னா அது மென்ஷன் பண்ணி கொடுக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ரீடைரக்டிங் எக்ஸப்ஷன். பார்த்தோன்னா ரீத்ரோயிங் எக்ஸப்ஷன். ரீத்ரோயிங் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா மல்டிபிள் ட்ரை பிளாக் அண்ட் மல்டிபிள் கேட்ச் பிளாக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் ரீத்ரோயிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணாமல் அதை இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ரீத்ரோயிங்னு சொல்ல போகிறோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா ட்ரை பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க ஏக்கு பிக்கு வந்து வேல்யூ ஆர்குமெண்ட்ஸை கெட் பண்ண சொல்லி. ஸோ கெட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே நம்ம வந்து அடுத்த கால்குலேஷன்ஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே இன்னொரு ட்ரை பிளாக் நெஸ்டட் ட்ரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெஸ்டட் ட்ரையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் சப்போஸ் இந்த சி ஈக்குவல் டு ஏ பை பி கொடுத்துருக்காங்களா, அங்கே எதுவும் எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எது எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்கோம்னா செகண்ட் ஆர்குமெண்ட் 0வா இருக்கக்கூடாது. ஸோ ரீத்ரோ த ஆப்ஜெக்ட் திருப்பி இன்னொரு தடவை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். இஃப் சப்போஸ் இந்த இடத்துல எரர் இல்லை அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுவே நம்ம ஏபி கொடுக்குறோம் இல்லையா, அங்கேயே நமக்கு வந்து எரர் இருக்குது. அதாவது ஏக்கு வந்து 4 அப்படின்னும் பிக்கு வந்து ஏ அப்படின்னு ஒரு கேரக்டரையும் நம்ம டினோட் பண்ணும்போது ஸோ அங்கேயே என்ன ஆகிடும்னா அது எரர் ஆகிடும். எரர் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத வரணும். ஓகே, அங்கே என்னென்னா ஆர்குமெண்ட் வந்து எப்போவுமே வேலிட் நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு, இதுவே அந்த இடத்துல நம்ம அதையும் கொடுக்காம 4 அப்படின்னு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அது எங்கே வந்துடும்னா இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நம்பர் ஃபார்மேட்டை கடந்து அடுத்து எங்கள் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எக்ஸப்ஷனை கொடுத்துட்டு நம்ம கரெக்டான ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மெசேஜையும் நமக்கு சேர்த்து கொடுக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ரீத்ரோயிங். அதாவது இந்த இடத்துல ஒரு எரர் வருது அப்படின்னா அதை வச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அது என்ன விதமான எரரோ அந்த பிளாக்கை மட்டும் மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தோன்னா ரீத்ரோயிங் எக்ஸப்ஷன்ஸ்.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம த்ரோஸ் த்ரோயபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கீவேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 3த்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ த்ரோயபிள் அப்படிங்கிறதுனா நம்ம லாங்குவேஜ் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். அதே சமயம் அது இன்னொன்று என்னன்னு சொல்கிறோம், இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதில் தான் வந்துடும் அப்படின்னா இந்த த்ரோயபிள் கிளாஸ்க்குள்ளே தான் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த்ரோ கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எரர் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணுறது இந்த த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுவே த்ரோஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மெத்தடில் நமக்கு எரர் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து த்ரோஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட அட்வான்டேஜஸ். அதோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எரர் ஹேண்ட்லிங் கோடை வந்து நார்மல் கோட்லேருந்து செப்பரேட் பண்ணி காட்டும். அதாவது நமக்கு எக்ஸப்ஷன் வருது அப்படின்னாலே நமக்கு என்ன இந்த லைனில் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெளிவாக சொல்லுதுல. ஸோ அது என்னென்னா நார்மல் கோட்லேருந்து அது எரர் இருக்கிற கோடை நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் எரர் டைப்ஸ். அதாவது எரர் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணி எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வச்சுருவோம். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் எரரோ அதை மட்டும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால லாஜிக்கல் குரூப்பிங் இங்கே பாசிபிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எபிலிட்டி டு ப்ராபகேட் எரர்ஸ் அப் டு கால் ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது என்ன டைப் ஆஃப் எரர், அது எதனால் அந்த எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆல்ரெடி பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மெத்தடில் இந்த லைனில் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் எரர் வந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்டாக்லேருந்து எடுத்து கொடுக்கறதுனால இது வந்து அதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ். இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ஓவராலாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்.